எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் எ நம்பர். இன்றைக்கி கொஞ்சம் எதை பார்க்க போகிறோன்னா, டேர்ம் 2ல் இருக்கிற மேக்ஸு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்க எக்ஸசைஸ் 1.2 வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 1.1 பார்த்துட்டோம். 1.2ல் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன தெரியணும்னா, ஹெச்சிசிஎஃப்பும் எல்சிஎம் தெரியணும். மீபேக்கா ஓகேவா, மீபேக்கா மீச்சிமா வந்து அவங்களுக்கு தெரியணும். ஓகேவா, இப்போ அதுலேருந்து நம்ம ஒவ்வொரு சம்மாக தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக, அப்புறம் சரியாக தவறா எனக்கு ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோடிட்ட இடங்களை நிரப்பதை பார்க்கலாமா. ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 45 அண்டு 75ன்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 45 அண்ட் 75னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப்னால் என்னன்னு தெரியணும். 45 அண்டு 75ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 45 75 இந்த மாதிரி போடுறோம் நம்ம. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு நம்பர் நமக்கு எதாவது எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? 5ஆல் டிவைட் ஆகும். நான் 5 போடுறோம். 1 9 5s are 45, 1 5 is 5, இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ரெண்டு நம்பர் என்ன ஆகும்? 3ஆல் போகும். 3 5. ஓகேவா, இதில் ஹெச்சிசிஎஃப்னு கேட்டால் இந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கு ஹெச்சிசிஎஃப். ஓகேவா, 5ம் இந்த 3யும் 5 3s are 15. ஓகேவா, நெக்ஸ்ட்டு the HCF of 2 successive even number. இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீபேக்கா என்னன்னு கேட்டால், இரு அடுத்தடுத்த இரட்டை எண்கள்னால் 2 4 எடுக்கிறோம். இதோட மீபேக்கா என்ன வரும்? ஹெச்சிசிஎஃப் என்ன வரும்? 2 தான் வரும். ஓகேவா, அதோட ஹெச்சிசிஎஃப் வந்து 2. ஓகேவா, அடுத்து தேர்டு, இந்த எல்சிஎம் ஆஃப் 3 அண்டு 9ஓட எல்சிஎம் வந்து, இப்போ 3யும் 9 கொடுத்துருக்காங்க. இதோட எல்சிஎம் வந்து 9 கொடுத்துட்டாங்க. ஹெச்சிசிஎஃப் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இங்கே 3 போட்டோமா. இப்போ எல்சிஎம்னா இந்த நம்பர் எல்லாமே சேர்த்தா உங்களுக்கு எல்சிஎம் 3 × 1 × 3 போட்டால் 9 கிடைக்கும். அதான் உங்களுக்கு எல்சிஎம். ஹெச்சிசிஎஃப்னால் இந்த சைடில் இருக்கிற ஒரு நம்பர் மட்டும்தான். அப்போனா உங்களுக்கு என்ன நம்பர்? 3. ஓகேவா, அடுத்து இந்த எல்சிஎம் ஆஃப் 26 39 52ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் 26 39 52ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட எல்சிஎம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இது வந்து 13 டேபிள் ஆகும். 2 3 4. ஓகேவா, இப்போ இங்கே 2 டேபிள் போடுறோம். 1 2 is 2. இந்த 2க்கும் இந்த 3 டேபிளுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்புறம் 3 வந்து அப்படியே இறக்கிடுறோம். இங்கே வந்து 2 2s are 4. நெக்ஸ்ட்டு இங்கே 2, இங்கே 1 இருக்கனால அப்படியே வந்துடும். இந்த 3 அப்படியே வந்துடும். 1 2s are 2. இங்கே 3 போடுறோம். 1 அப்படியே தான் இருக்கும். இந்த 1 3 is 3. இப்போ எல்சிஎம்னா என்னென்னா, இது எல்லா நம்பரையும் பெருக்கிறோம். ஓகேவா, இப்போ 13 × 2 × 2 × 3 இதை பெருக்குனா 26 × 6 6 6 are 12, மிச்சம் 1. 2 6 are 12, 13, 132. சாரி, இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் வந்து ராங். 6 6 are 36. ஓகேவா, 6 6 are 36. 6 போட்டு 3 வச்சாச்சு. 2 6 are 12. 12 + 3 15. 156. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். The least number that should be added to 57 so that the sum is exactly divisible by 2 3 4 and 5. ஓகேவா, 57 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபிஃப்த்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸு. இந்த 57 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால், ஓகேவா, எந்த நம்பரை ஆட் பண்ணால் அந்த கிடைக்கிற நம்பர் வந்து 2 3 4 and 5ஆல் டிவிசிபிள் ஆகும் கேட்டிருக்காங்க. இதோட ஆட் பண்ணுற நம்பர் என்னென்னு கேட்டால் 3.
இந்த 16 எடுக்கிறோன்னு வச்சுக்கோ. 60 எடுத்து அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகுமா? ஓகேவா? அதை நம்பர் வந்து என்னென்னு கேட்டால் 3. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்து 57 மற்றும் 69 ஆகியவை சார்பகா எண்கள். சார்பகா எண்களா? இல்லை. இது வந்து the number is 57 and 69 are co-primes. இந்த 57க்கும் 69ம் கோப்ரைம்ஸான்னு கேட்டிருக்காங்க. இல்லை, ஏன்னா இந்த ரெண்டு நம்பருமே எதால் டிவைட் ஆகும்னா 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? அதனால் கொடுத்துருக்குறது வந்து ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து the HCF of 17 and 18ஓட HCF வந்து இஸ் 1 இஸ் கரெக்ட். ஏன்னா அடுத்தடுத்து வர்ற இரண்டு எண்கள். ஓகேவா? இப்போ 17, 18, 16, 17 அந்த மாதிரி கொடுத்து இதோட HCF வந்து எப்பயுமே ஒன்றா தான் இருக்கும். இது வந்து ட்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இது அடுத்தடுத்த எண்களின் மீச்சியமா அவ்விரு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும். The LCM of two successive number is a product of the number is correct. True. நம்ம எல்சிஎம் எந்த நம்பருக்கு கண்டுபிடிக்கிறோமோ, ஓகேவா, அந்த நம்பரை பெருக்குனா திரும்பி அந்த நம்ம என்ன நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தோமோ அதே நம்பர் கிடைக்கும், சேம் நம்பர் கிடைக்கும். அப்போனா அந்த டேர்ம் வந்து ட்ரூ. ஓகேவா? அவங்களுக்கு கீழே அடுத்து வந்து சம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது இந்த வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து 4th ஒன்று. The LCM of two co-primes is the sum of the number. False. ஓகேவா? the LCM of two co-primes is the sum of the number கிடைக்காது. ப்ராடக்ட் ஆஃப் டூ co-primesனால் அந்த இது ட்ரூ ஆகும். ஓகேவா? நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம்ல, அதை வந்து ஆட் பண்ணால் கிடைக்காது. எல்சிஎம் பண்ண ப்ராடக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த நம்பர் கிடைக்கும். இது வந்து ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்து 5th ஒன் என்னது? இரு எண்களின் மீபேக்கா எப்போதும் அவற்றின் மீச்சிமாவின் காரணியாக இருக்கும். The HCF of two number is always the factor of their LCM. எஸ், ட்ரூ தான். எல்சிஎம்மோட ஃபேக்டர் தான் ஹெச்சிசிஎஃப்க்கு வந்து இதாக இருக்கும் எப்பயுமே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஹெச்சிசிஎஃப் பார்க்க போகிறோம். 3rd சம்மு. ஓகேவா? எப்படி பார்க்குறவங்க சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம 1.2ல் இருக்கிற ஹெச்சிசிஎஃப் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹெச்சிசிஎஃப்லேயே உங்களுக்கு 5 சம்மு இருக்குது. 6 சம்மு இருக்குது. ஓகேவா? அது வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நாளைக்கு வந்து எல்சிஎம் வந்து பார்க்க போகிறோம். ஹெச்சிசிஎஃப் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு சம் 18, 24 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன் நான். ஒன் வேர்ட்லேயே பார்த்துருப்பீங்க எப்படின்னு. இப்போ இந்த 18, 24 நமக்கு எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் வருமா? 6 3s are 18, 8 3s are 24. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பர் எதில் வரும்? 2 டேபிளில் வரும். 3 2s are 6, 4 2s are 8. இப்போ இதோட ஹெச்சிசிஎஃப் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹெச்சிசிஎஃப்னால் இந்த ரெண்டு நம்பர் தான். ஓகேவா? இப்போ தனித்தனியாக இந்த 18 போட்டிருக்கோம்ல, 18 போடுறோமா? 18க்கு என்னென்ன ஃபேக்டர் வரும்? 3 2 3 வரும். இதுவே 24க்கு என்ன வரும்? 3 2 4. இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற காமனான நம்பர்ஸ். ஓகேவா? என்ன நமக்கு 3 2s are 6ன்னு கிடைக்கும். ஓகேவா? காமனான இருக்கிற நம்பர். நெக்ஸ்ட்டு 51. நெக்ஸ்ட்டு சம் 51 85 கொடுத்துருக்காங்க. இதோட ஹெச்சிசிஎஃப் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா, செகண்ட் சம் இது வந்து 3 டேபிள்லையா? 3 டேபிள் ஆகுமா? ஆமாம், இது வந்து 3 டேபிள் ஆகும். நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம், சேமாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதை உங்களுக்கு தனித்தனியாக ஒரு தடவை சம் போட்டு காமிக்கிறேன். இப்போ 1 3s are 3. இதில் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். 17. ஓகேவா? இப்போ 85. உங்களுக்கு வந்து தனித்தனியாக கண்டுபிடிக்க ரொம்ப இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 5 டேபிளில் வரும். 1 5s are 5, மீத 3 35, 7 5s are 35.
1 இருக்கும். இப்போ 51 போட்டால் 317 × 1 வரும். 85 போட்டால் என்ன இருக்கும்? 5 × 17 × 1 இருக்கும். ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற நம்பர் என்னது? நமக்கு 17. இதுதான் நமக்கு HCF. ஓகேவா? அடுத்து தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து தேர்ட் சம் பார்க்க போகிறோம். அதுலேயுமோ 61 76 இருக்குது. 61 வந்து எந்த டேபிள்லையும் வராது, அதனால் 61 வந்து எடுத்து அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகேவா? 76 வந்து உங்களுக்கு 2 டேபிளில் வரும். 3 2s are 6, 17 18, 3 2s are 6, 1 8 2s are 16, மறுபடியும் 2 டேபிள் ஆகும். 1 2s are 2, 9 2s are 18, 1. ஓகேவா? இப்போ 61க்கு நமக்கு என்னென்ன ஃபேக்டர் இருக்குது? 61 1 தான் இருக்குது. 76க்கு என்ன நம்பர் இருக்குது? 2 2 19 1. இது ரெண்டுத்துலேயும் இருக்க காமனாக நம்பர்ஸ் என்ன? 1 தான். ஓகேவா? இதுக்கு HCF வந்து 1. ஓகேவா? அடுத்து வந்து ஃபோர்த்து சம்மு 27. சாரி, நம்பர் மாற்றி போட்டேன். அடுத்த சம்மு 5th சம். இது வந்து 84 120 இருக்குது. 84 வந்து 4 டேபிளில் போடலாமே. இந்த மாதிரி கிடைக்குமா? ஓகேவா? உங்களுக்கு டேபிள் தெரிஞ்சாலும் ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள். 4 3 7 1. அடுத்து வந்து 120க்கு வந்து 4 3 2 5. இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற ஃபேக்ட் 4 3 4 3. ஓகேவா? பண்ணால் 4 3s are 12. HCF is 12. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன நம்பர் இருக்குது? 5th sum 27 45 81. 27 போட போகிறோம். 9 டேபிளில் வரும். 9 இந்த மாதிரி கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு வந்து 45 போடுறோம். 9 டேபிளில் வரும். 5 9s are 45, 5 1 81, 9 9s are 81, 9 1 இருக்கும். இப்போ 27ஓடது 9 3 × 1. 45க்கு வந்து 9 5 to 1. 81க்கு வந்து 9 × 9 × 1. இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற நம்பர் என்ன? நமக்கு 9. HCF வந்து 9. ஓகேவா? இப்போ நம்ம HCM லாஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். 45 5 டேபிள் ஆகும். 9 5s are 45. இங்கே 9 போடுறோம். இங்கே 1. 9 போடுறதுக்கு பதிலாக 3 போட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடுத்த டேம் வந்து அடுத்த நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்காததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? 9 3 3s are 9, 3 1. 55 அதே மாதிரி போடுறோம். 5 1 இந்த மாதிரி கிடைக்குமா? 95 1 5s are 5, 3 5s are 9 5s are 45, 19 1. இப்போ இதில் எல்லாத்துலேயும் இருக்க காமன் ஃபேக்டர் வந்து நமக்கு என்னென்னா 45 எடுத்தோன்னா 5 × 3 × 3 × 1 இருக்குது. அடுத்து 55 பார்த்தோம்னா 5 × 11 × 1. 95க்கு வந்து என்ன இருக்குன்னா 5 × 19 × 1 இருக்குது. ஓகேவா? எல்லாத்துலேயும் காமன் நம்பர் என்ன? நமக்கு 5. இதோட HCF என்னன்னு பார்த்தோன்னா 5. ஓகேவா? இதோட கன்யூஸ் வீடியோ வந்து நாளைக்கு வரும். நாளைக்கு வந்து இன்றைக்கி HCF பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து LCM வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அதை மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மாதிரி உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.